திருப்பூர் எஸ்வி காலனி கிழக்கு வீதியில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு டோக்கன் பெற ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் பட்டியலில் பெயர் இல்லை என்று கூறியதால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலசுப்ரமணியன், விவரங்கள். நிச்சயமாக சையத். அதாவது பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூரில் அதிக அளவிலான தொழிலாளர்கள் உள்ளனர். அதிலும் குறிப்பாக இந்த தொழிலாளர்கள் வருடந்தோறும் பொங்கல் திருநாளை வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த காலங்களில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பண உதவியும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த வருடம் முதல் பொங்கல் தொகுப்பு அறிவிக்கும் பொழுது, அதாவது அந்த ஏழை எளிய மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த ரூபாய், அதாவது ரூபாய் வந்து தமிழக அரசால் அறிவிக்கப்படவில்லை. பின்பு எதிர்கட்சி தலைவர் போன்றவர்கள், பல்வேறு தலைவர்கள் கோரிக்கை அழுத்தம் கொடுத்ததை அடுத்து தமிழக அரசு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் அதற்கான டோக்கனும் இன்று முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதையடுத்து பொதுமக்கள் ஆர்வமுடன் இன்று காலை 7 மணி முதலே ரேஷன் கடைக்கு படையெடுத்து சென்றனர். அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அந்த பெயர் பட்டியலை ரேஷன் கடை உரிமையாளர்கள் அந்தந்த ரேஷன் கடையில் ஒட்டி வைத்திருந்தனர். அதில் அவர்களது பெயர் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் இது குறித்து அவர்கள் வந்து அந்த ரேஷன் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை எடுத்து அந்த ஊழியர்கள் அவர்கள் வந்து ஐடி கட்டுவதாகவும் அதனால் அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படாது என்றும் தெரிவித்தனர். இதில் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள், நாங்கள் வந்து அதாவது பனியன் நிறுவனங்களில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம், எங்களுக்கு மாத வருமானமே 10,000க்குள் தான், நாங்கள் எப்படி ஐடி கட்டுவோம் என்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் ஆத்திரம் அடைந்து தற்போது இந்த பொங்கல் தொகுப்பில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை போன்றவற்றை இல்லாதது பெரிய ஏமாற்றத்துடன் இருந்தனர். அந்த நிலையில் தற்போது இந்த 1000 ரூபாய் பணமும் இல்லாதது அவர்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இருந்தாலும் அவர்களால் அந்த பொங்கல் தொகுப்பு இல்லை என்பது அவர்களால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் தின ஊதியத்துக்கு செல்கிறோம், எங்களுக்கு வருடத்தில் முக்கியமான பண்டிகையாக பொங்கல், தீபாவளி கருதுகிறோம். அதிலும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு எங்களுக்கு ஒரு தமிழருக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படாமல் இருப்பது மிகவும் மனவேதனையாக உள்ளது. பொங்கல் தொகுப்பு வழங்கப்படவில்லை என்றால் ரேஷன் கார்டுகளை நாங்கள் ஒப்படைத்து விடுவோம் என்று ஆதங்கத்துடன் இருந்தனர் சையத். இதனால் அந்த பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பாகவே காணப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.